வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரி காணி விவகாரம் இன்று மீண்டும் அளவீட்டு பணிகள். சிறையில் நடந்த சம்பவம், பெண் பாதுகாவலர் உள்ளிட்ட 2 கைது, பரிதாபமாக பிரிந்த உயிர். தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை அகதி இளைஞனுக்காக கவலையடைந்த நாமல் ராஜபக்ஷ. ஜாலில் நீதிமன்றம் சென்று திரும்பிய 2 மீது நடுவீதியில் சரமாரியான கத்திக்குத்து தாக்குதல். 79 வயதான மூதாட்டியை கொடூரமாக கொலை செய்த நபர். கட்டுநாயக்கவில் போதைப் பொருட்களுடன் சிக்கிய பிக்குகள், எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலை. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்து, 34 பேர் காயம், சாரதி கைது. அல்லைப்பட்டி மண்கும்பானிடையே புற்றரைக்கு தீமூட்டிய விசமிகள், பல ஏக்கர் புற்றரை எரிந்து நாசம். இனி தொடர்வன விரிவான செய்திகள். ஜாழ்ப்பாணம் தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணியை இன்றைய தினம் காலை 8 மணிக்கு மீண்டும் அளவீடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள பகுதி தமது பூர்வீக காணிகள் என்றும் அவற்றை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் கோரி 17 காணி உரிமையாளர்களிடம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் உரிய ஆவணங்களை வைத்துள்ள 17 பேரின் காணிகளை அளவீடு செய்து புதிய வரைபடங்களை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் அங்கு தங்கியிருக்கும் பெற்றோர்களால் காவல்துறைக்கு வழங்கப்பட்ட முறைப்பாட்டினை அடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காக அன்றைய தினம் அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டன. இதன்போது காணி உரிமையாளர்கள் தங்களின் மூல உறுதி பத்திரங்களுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தத்தமது காணிகளை அடையாளம் காட்டுமாறு மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தியுள்ளார். கொழும்பு மெகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்தில் கைதியொருவர் உயிரிழந்தது தொடர்பாக ஜெயிலர் ஒருவரும் பெண் பாதுகாவலர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து சிறைச்சாலை திணைக்களம் விசேட விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். உதவி சிறைச்சாலை அத்தியட்சகர் ஒருவரின் தலைமையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் காலை மெகசின் சிறைச்சாலையில் நடந்த ஒரு சம்பவத்தில் 2 கைதிகளும் சிறை அதிகாரி ஒருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 38 வயதுடைய கைதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பொருளை போலீசாரிடம் முறைப்பாடு ஒன்றும் செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பொருளை போலீசார் இதுகுறித்து விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அகதியாக வசித்து வரும் 37 வயதுடைய இலங்கை தமிழர் ஒருவர் தன்னை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு மேற்கொண்ட போராட்டத்திற்கு மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆதரவு தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கடந்த 19ஆம் தேதி தனது சொந்த நாடான இலங்கைக்கு அனுப்புமாறு 37 வயதுடைய இலங்கை தமிழர் ஒருவர் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார். மேலும் 25 வருடங்கள் அனாதையாக வாழ்வதால் தனது தாய் தந்தையிடம் செல்ல வேண்டும் என அழுது புலம்பும் காணொலி ஊடகங்களில் வெளிவந்துள்ளது. அந்த பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: இளைஞன் ஒருவர் தனது எதிர்காலத்திற்காக கெஞ்சுவதை காண்பது இதே தேர்வுக்கும் செயலாகும். தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை வம்சாவளி அகதிகளின் நிலைமை இன்னும் கவலைக்குரிய விடயமாகவே காணப்படுகின்றது. இந்த இளைஞன் பாதுகாப்பாக மீண்டும் தாயகம் திரும்புவதை உறுதி செய்வதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் இதில் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜாழ்ப்பாணம் சாவகச்சேரி பகுதியில் நேற்றைய தினம் 2 மீது நடுவீதியில் கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் அண்ணன் தங்கி என 2 படுகாயமடைந்த நிலையில் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் வழக்குக்காக குறித்த பெண்ணும் அவரது சகோதரனும் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முன்னிலையாகிவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். இதன்போது அவர்கள் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது குறித்த பெண்ணின் கணவன் மனைவி மீதும் அவரது சகோதரன் மீதும் கத்திக்குத்து தாக்குதலை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபரான கணவனை சாவகச்சேரி போலீசார் கைது செய்துள்ளனர். குறித்த பெண்ணை அவரது சகோதரனை தன்னிடமிருந்து பிரித்ததாக கூறியே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்தேக நபரை சாவகச்சேரி நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
கம்பகா மாவட்டத்தில் உள்ள பகுதியில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். 79 வயதான திலக மாலினி ஜெயரத்ன என்ற மூதாட்டி 18ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். ஒரு பிள்ளையின் தாயை பாலியல் சீண்டல் செய்து கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். அத்துடன் காதை வெட்டி 2 தங்க காதணிகளும் திருடப்பட்டுள்ளன. இந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 67 வயதான பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நீண்ட விசாரணைக்கு பின்னர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாக கிரிந்திவல போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரின் காதை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கூர்மையான கத்தியும் அந்த நேரத்தில் அவர் அணிந்திருந்ததாக கூறப்படும் ஆடைகளும் கிரிந்திவலவில் உள்ள ஒரு வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டன. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பெரும் தொகையிலான போதைப் பொருட்களுடன் 22 பிக்குகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் புத்த சாசன அமைச்சு மகாநாயக்க தேரர்களுடன் விசேட கலந்துரையாடலை நடத்தவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சியாம அமரபுரம் மற்றும் ராமன் ஆகிய 3 பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரர்களுடன் இன்று இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சின் செயலாளர் WB சேனாதீர தெரிவித்தார். கடந்த 26ஆம் தேதி தாய்லாந்திலிருந்து வருகை தந்த 22 பேக்குகள் சுமார் 110 கிலோகிராம் குஷ் மற்றும் கேஸ் போதைப் பொருட்களை பயணப்பொதிகளில் மறைத்து வைத்திருந்த நிலையில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட 22 பேரும் நீர்கொழும்பு மேலதிக நீதவான் சுபானி அபிஷேகர முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்கள் 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக கருதப்படும் பிரதான சந்தேக நபரான மற்றொரு பிக்கு மிகவிபத்து பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்படும் போது அவர் போதைப் பொருள் பாவித்திருந்தமை மருத்துவ அறிக்கைகள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் மகாநாயக்க தேரர்கள் விடுத்துள்ள கூட்டறிக்கையில் பிக்குகளுக்கு சமூகத்தில் வழங்கப்படும் கௌரவத்தை தவறாக பயன்படுத்தி காவி உடை அணிந்து இவ்வாறான சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் பிக்குகளாக தோற்றமளிக்கும் போலி நபர்கள் என சாடியுள்ளனர். இந்நிலையில் மகாநாயக்க தேரர்களின் வழிகாட்டல் மற்றும் ஆலோசனைகளுக்கு அமைய அமைச்சு மட்டத்திலான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என புத்த சாசன அமைச்சின் செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்றைய தினம் காலை லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடைபெற்று வரும் விசாரணைகளுக்காக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காகவே அவர் இன்றைய தினம் அவ்வாறு அந்த ஆணைக்குழுவில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 34 பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்றைய தினம் காலை 7:40 மணியளவில் பொகவந்தலாவ பலாங்குடி பிரதான வீதியின் கொட்டியக்கலை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கெம்பியின் பகுதியிலிருந்து பாடசாலை மாணவர்களை ஏற்றி வந்த பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியோரத்தில் இருந்த மண்மேட்டில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த சுமார் 34 மாணவர்கள் காயமடைந்து பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சில மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக டிகோயா குலங்கன ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு பொகவந்தலாவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அல்லைப்பட்டி மண்குன்பான் இடையே நண்டு தொழிற்சாலையின் முன்பகுதியில் உள்ள தரிசு காணிகளில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீமூட்டியதில் பாரியளவிலான புற்றறிகள் எரிந்து நாசமாகியுள்ளன. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றுள்ளது. ஊர்காவற்துறை ஜாழ்ப்பாணம் வீதியின் பிரதான போக்குவரத்து வீதியில் இருந்த நாசகர வேலையை விசமிகள் மேற்கொண்டதை சமூக நல விரும்பிகள் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து ஜாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்கப்பட்டு தீயை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனால் கால்நடைகளின் உணவு தேவையை நிவர்த்தி செய்யும் புற்றறிகளும் அற்று வரும் நிலையில் இவ்வாறு விசமத்தனமாக தீமூட்டலால் அவை முற்றாக அழிவரும் பரிதாப நிலை ஏற்படுகின்றது. எனவே இவ்வாறான தீமூட்டல் செயல்களை செய்வோர் கண்டறியப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகின்றது.